ஆட்சியில் தொடருவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு கொடுத்திருக்கிறது. இது தெரியாதவரா தலைமைச் செயலாளர்? ஆகவே இடதுசாரிகளுடைய ஆதரவோடு தான் இந்த அரசு நீடிக்கிறது என்று தெரிந்ததற்கு பிறகும் அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதான். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இடதுசாரிகள் மீது இத்தகைய உள்நோக்கத்தோடு இத்தகைய அறிக்கைகள் எல்லாம் அனுப்பப்படுகிறது, சுற்றறிக்கை அனுப்பப்படுகிறது என்று சொன்னால் அவர்களை வைத்துக் கொண்டு நீங்கள் ஆட்சியை நடத்தப் போகிறீர்களா? இடதுசாரிகளை வைத்துக் கொண்டு ஆட்சியை தொடரப் போகிறீர்களா? நல்லா யோசிச்சு முடிவெடு. உனக்கு அந்த மீராவா இல்ல இந்த பார்த்தாவா? மீராதான் மச்சான், ஒரு பார்த்தா போடா. தலைமைச் செயலாளர் சாய்குமார் ஐஎஸ் அவர்கள் மீது இந்த 2 கோழிகளும் சேர்ந்து தாக்குதல் நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு நேற்று சிபிஎம் தலைவர் சண்முகம் அவர்கள் பேசியிருக்காரு. தமிழ்நாட்டில் நடப்பது அதிகாரிகள் ஆட்சியா? எங்கள் தயவில் தானே ஆட்சி நடத்துறீங்க. நீங்க ஒரு அதிகாரியே முக்கியமா, நாங்க முக்கியமா? இப்ப என்ன வசதியா இல்ல? ஆமா ஆமா நீ ஊருக்கு கிளம்பு. நீ ஊருக்கு கிளம்பு. என்ன சகல, நான் இங்க தானே படுக்க மாட்டேன்னு சொன்னேன். மொட்டை மாடியில படுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன அப்படி கோச்சுக்கிற நீ? மூடிட்டிங்க படுறான் கொய்யால. அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். நான் மைல்டாக சொல்லிட்டேன். நாங்கள் வேண்டுமா அதிகாரிகள் வேண்டுமா என்பதை முதல்வர் முடிவு செய்ய வேண்டும். அருமை தோழர் சண்முகம் சொல்வது என்னவென்றால், நாங்கள் ஆதரவை வாபஸ் வாங்கிக் கொள்வோம். அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், அப்பாவுக்கு மட்டும் போன் பண்ணிடுறீங்க அங்கிள். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அங்கிள். சொல்றா பாயா லூசு. அப்பாவுக்கு மிரட்டுறாங்க. சாய்குமாரை மாற்றாவிட்டால் நாங்கள் ஆதரவை வாபஸ் வாங்குவோம். இவ்வளவுதான் எச்சரிக்கை. இவன்லாம் ஒரு லீடரு, இவனுக்கு 2 பால். தலைமைச் செயலாளர் மாற்றியே தீர வேண்டும் எனும் அளவுக்கு என்ன நடந்து விட்டது? 5 ஆண்டுகள் தமிழகத்திலே ஒரு மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்றது. இன்னைக்கு கேட்கிறாரே சண்முகம், ரோசமா கோபமா? 5 வருஷம் ஸ்டாலின் ஆட்சியா நடந்துச்சு. ஸ்டாலின் பொம்மை முதல்வர் என்பது சண்முகத்துக்கு தெரியாதா? தெரியுமா? தெரியாதா? தெரியாது 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 தெரியாதா? அருண், அருட்தந்தை, செந்தில் வேலை, தீப்பொறி தினேஷ், முருகானந்தம், யூசி, இவங்க தானே ஆட்சி நடத்தினது. சார், கர்ணமுன்னான் தான், கட்ட பஞ்சாயத்துனான் தான், சர்வமுன்னான் தான், சகலமுன்னான் தான், சர்வாதிகாரமுன்னான் தான் சார். இந்த 6 தானே இந்த அரசாங்கத்தை நடத்தியது. அப்போது சண்முகத்துக்கு இது அதிகாரிகள் ஆட்சியாக தெரியவில்லையா? எவ்வளவு அநியாயங்கள் நாட்டில் நடந்தது. 60க்கும் மேற்பட்டோர் கள்ளச்சாராயத்தில் செத்தார்களே, அப்போது நாங்கள் கூட்டணியிலிருந்து விலகுகிறோம் என்று சொன்னாரா? செருப்பெல்லாம் வெளியே விட்டோம்னே. பாரு, உன்னை நான் விட மாட்டேன். படுக்க வச்சு உன் மூஞ்சில ஈயம் பூசாம விட மாட்டேன். படுக்க வைங்க. பிபிசி நரேந்திர மோடிக்கு எதிராக ஒரு டாக்குமெண்ட்ரியை தயார் செய்கிறது. ஹூ இஸ் மோடி, அவர் மதக்கலவரங்களுக்கு துணை நின்றவர் என்பதுதான் அந்த ஆவணப்படத்தின் கருப்பொருள். இப்போது மாணவர் சங்கத்துக்காக வாய்க்கிழிய பேசும் சண்முகம், அன்று இந்த டாக்குமெண்ட்ரியை சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் திரையிட முயன்றதற்காக எஸ்எஃப்ஐ தோழரை சென்னை மாநகர காவல்துறை கைது செய்த போது என்ன செய்து கொண்டிருந்தார்? உரிமை இழந்தோம், உடமையும் இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? எல்லாமே நீங்களே பாக்குறீங்க. ஒரே ஆளு தாங்க. மொத்த கடைக்கு நீங்க, மொத்த கடைக்கு நான் தான் சப்ளையர் எல்லாம் நான் தான் எடுத்து போட்டு செஞ்சு மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கீங்களே. ஆமாங்க, சக்திமான் தோத்துறாரு. அதற்காக எஸ்எஃப்ஐ தோழரை சென்னை மாநகர காவல்துறை கைது செய்த போது அப்போது ஏன் வரவில்லை இந்த கோபம்? காசு பணம் தொட்டு மணி மணி இப்படி சோறுங்கிறக்கு எவ்வளவு மானங்கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. டாஸ்மாகின் சிஐடியு தொழிற்சங்கத்தை சேர்ந்த தோழர்களை கரூர் கம்பெனிக்காரர்கள், கரூர் கம்பெனி சேர்ந்த ரவுடிகள் சென்று மிரட்டிய போது சிஐடியு தோழர்கள் டிஜிபி அலுவலகத்திற்கு சென்று புகார் அளித்தார்கள். அன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறவை துண்டித்துக் கொள்ள வேண்டும் என்று தெரியவில்லையா? இவன் என் தலையில சாணியை கரைச்சி ஊத்தி விளக்கமாத்தாலே அடிச்சாலும், ஏன் நடுத்தருவில் அம்மனமா ஓட விட்டாலும் இவனை விட்டு நகர மாட்டேனே. இந்த இடத்தை விட்டு போனேன்னு வச்சுக்க, சோத்துக்கு தான். சாம்சங் சிஐடியு தொழிற்சங்கம் ஒரு சங்கம் வச்சுக்கிறோங்க ஏன்னு சொல்லுது. சாம்சங் நிர்வாகம், உலகம் பூரா எங்களுக்கு சங்கமே கிடையாது, நாங்கள் உலகத்தில் எந்த இடத்துலையும் சங்கம் வைக்க அனுமதிக்கிறதுல, உனக்கும் கிடையாதுன்றாங்க. 15 நாட்களுக்கும் மேலே அந்த போராட்டம் தொடர்ந்தது. அப்போது கூட்டணியை முறித்துக் கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் சண்முகத்துக்கும் தோன்றவில்லையா? அப்ப எல்லாம் பொத்திக்கிட்டு இருந்துட்டு அவட்ட போய் பாக்ஸிங் புரிய வெக்கபாடல உனக்கு. அவர்களை வைத்துக் கொண்டு நீங்கள் ஆட்சியை நடத்தப் போகிறீர்களா? இடதுசாரிகளை வைத்துக் கொண்டு ஆட்சியை தொடரப் போகிறீர்களா? ராமாதான் ஏன் ஐயா விட்டு விட்டீர்கள்? நான் எங்கடா விட்டேன்? இனிமேல் தான் விட போறேன்.
இப்ப என்ன குடிமொழிக்கு போச்சு? இப்ப இந்த தலைமைச் செயலாளர் அப்படி என்ன பஞ்சமா பாதகத்தை செய்து விட்டார்? கம்யூனிஸ்டுகள் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு கணக்கெடுங்கன்னு சொன்னாராம் சார். கணக்கெடுத்தா நல்லதுயா. எத்தனை பேர் உங்க கட்சியில இருக்காங்கன்னு தெரியும்யா. இதற்கு முன்பு கம்யூனிஸ்டுகளை உளவுத்துறையினர் கண்காணித்தது இல்லையா? இப்போதும் கண்காணிக்கிறார்கள், எப்போதும் கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள். நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே. ஒரு அரசு கண்காணிக்கணும். ஆமா. நம்மளுடைய அரசுக்கு கீழே யார் யாரெல்லாம் கிளர்ச்சியாளர்கள் இருக்காங்க, எப்ப வேணாலும் அவங்க நம்ம அரசுக்கு த்ரெட்டா மாறுவாங்க. உலகம் முழுக்க இதுதான் நடைமுறை. இது சண்முகத்துக்கு தெரியாதா? இந்த தாசில்தார் வெளிப்படையா எழுதிட்டாரு கணக்கெடியான்னு. எல்லா கட்சிகளையும் தான் கண்காணிக்கிறார்கள், கம்யூனிஸ்டுகளை கூடுதலாக கண்காணிப்பார்கள். போடா எது போயா அது போ. டேய் இவனை ஃபாலோ பண்ணுங்கடா. எந்தெந்த ரூட்ல போறானோ அங்கங்க ஆள் போடு. இவன்ட்ட ஈஸியா நான் கடை எழுதி வாங்கிடலாம்டா. திமுக கண்காணிக்காமல் இருந்ததா? 25 கோடியை வாங்கி விட்டு 5 வருடங்கள் படுத்து உறங்கி விட்டு இப்போது ஏன் துள்ளி குதியாட்டம் போடுகிறீர்கள்? பயப்படாத பயப்படாத பயப்படாத. கேட்ச் மாமா, எனக்கு பிஸ்கட். இது நாய் பிஸ்கட் மாப்ள. இது இங்க இருக்குன்னு தெரிஞ்சாதான் வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் உங்களது 2 எம்எல்ஏக்களை வாபஸ் வாங்கினால் இந்த ஆட்சி கவிழ்ந்து விடும் என்று உங்களுக்கு நினைப்பா? உங்களையும் வீசிக்க வெளியில அனுப்பிச்சிட்டு பாமக சேர்த்துக்கிறாங்க, என்ன பண்ணுவீங்க? நம்பிக்கை வாக்கெடுப்பை நடத்துங்கள், பெரும்பான்மையை சட்டப்பேரவையில் நிரூபியுங்கள் என்று ஆளுநர் தானே நிர்பந்திக்க வேண்டும். 2 நாட்களுக்கு முன்பு விஜய் அவர்கள் கொடுத்த கொத்து பரோட்டாவை ருசித்த உள்துறை அமைச்சர், நான் சொல்ற வரைக்கும் நம்பிக்கை வாக்கெடுப்புலாம் கோரக்கூடாது. நீ அவர் என்னைக்கு அவருக்கு தோணுதோ அன்னைக்கு நம்பிக்கையை நிரூபிப்பார். அவ்வளவு டேஸ்டாவா இருந்துச்சு கொத்து பரோட்டா. அப்படி அருமையா இருந்துச்சு. बहुत बढ़िया टेस्ट है. சூப்பராக கொத்திருக்காங்க, அருமையாக இருக்குது, பார்க்க வேற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு கொத்தலை வந்து நான் எங்கேயுமே பார்த்து கிடையாது. அண்ணன் கொத்து பரோட்டாவை சூப்பராக போட்டிருக்காரு. ஐ மீன் குக்கர்னு சொன்னேன். இப்போது தாவேகவையும் விஜய் அவர்களையும் பிஜேபியை நோக்கி தள்ளும் வேலையைத்தான் சண்முகம் செய்து கொண்டிருக்கிறார். அதுவும் ஒரு உப்பு சப்பு இல்லாத விஷயத்துக்கு. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிறேன். போட மரியாதையா. 60 பேர் 70 பேர் சாவறாயா, கவர்மெண்டால சாவறாயா. போய் 2 பேர் கள்ளச்சாரம் குடிச்சிட்டு சாவறான். செத்ததுக்கு அந்த கலெக்டரும் அந்த ஊர் எம்எல்ஏ எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு, ஏங்க இது கள்ளச்சாரத்தில் செத்தது இல்லைங்க, இது சும்மாங்க, அவங்க வேற ஏதோ பஞ்சாயத்துக்குன்னு சொன்னோன்னா அந்த சாவுக்கு போய் குடிச்சிட்டு சாவறாங்க அதே கள்ளச்சாரத்தை. அப்பெல்லாம் கூட்டணி தர்மத்துக்காக அமைதியா இருந்தாங்க. அன்னைக்கு அந்த அதிகாரியை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்று சண்முகத்துக்கு தோன்றவில்லையா? பாலிடிக்ஸ் பேசுறான், பாலிடிக்ஸ், பரதேசி பசங்க பாலிடிக்ஸ். போடா. ஏரி மேல போய் பிரிகேடுன்னு ஒரு கம்பெனி வீடு கட்டுறான், தலைமைச் செயலாளர் அவர் மனைவியை சேர்ந்துக்கிட்டு அதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அன்னைக்கு ஏன் ரோஷம் வரல சண்முகத்துக்கு? அந்த தலைமைச் செயலாளரை விட மோசமா இவரு. திருடர்களை அதிகாரிகளாக வச்சு ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார்கள். உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற. இந்த முதல்வருக்கு என்ன செய்கிறோம் என்பது தெரியும், தெரிந்துதான் அத்தனையும் செய்கிறார். ஒரு பொம்மை முதல்வரை பல்லக்குல தூக்கி சுமந்துட்டு இருந்தீங்க நீங்க. லாலே லாலே லாலா. எவ்வளவு இழிவானவர்கள் இந்த கம்யூனிஸ்டுகள் என்றால், ஊழல் வழக்கில் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்கிறது. இந்த கைதை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோவையில் நடந்த அந்த ஆர்ப்பாட்ட கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசுகிறார்கள். இவங்களை எதுல சேர்த்துப்ப? யோக்கியர்களா நீங்கள்? பொறுக்கி உன்னை திருடா சமூகத்துக்கு நீ யாருன்னு பொறுக்கி பேடா. பணம் வாங்கும் போதே அனைத்தையும் மறந்து விட்டார்களே. ஆமா, ஊரை அடித்து உலையில் போட்ட ஒரு கட்சி 25 கோடியை தூக்கி எறிந்த போது அதை கவ்விக்கொண்டு அவர்கள் பின்னால் வாலாட்டி திரிந்தவர்கள் தானே நீங்கள். என்ன இன்னைக்கு குடிமொழிக்கு போயிடுச்சுன்னு ஆட்சியை கவு பண்றீங்க. என்னங்க போர் அடிக்குது? போர் அடித்தால் ஒற்றை புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி சரி, வகுந்து விடுவேன். சரிங்க சரி. எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு, வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க, வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும். டப்பா